Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 7th ஓட மேக்ஸ் தான் பார்க்க போறோம். சாப்டர் 2 எக்ஸசைஸ். இது ஓல்டு புக்கு. இதில் எக்ஸசைஸ் 2.4 ன்னு இருக்கு. இதே நியூ புக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 2.3 இருக்கும். நான் இதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணி எக்ஸசைஸ் 2.3 அப்படின்னு போட்டிருக்கேன். புரியுதுங்களா? அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இருக்க நம்பரு, நெக்ஸ்ட்டு டிவிஷன் சைன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷனில் நம்பர் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் போது இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் மேலே போயிடும், மேலே இருக்க நம்பர் கீழே வந்துடும். கிளியரா? இதை ஃபர்ஸ்ட்டு இருக்க நம்பர் நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த டிவிஷனோட சைன் பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சைனாக மாற்றிடுவோம். கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் மேலே வந்துடும், மேலே இருக்க நியூமரேட்டர் நம்பர் கீழே போயிடும். இதுதான் ரெசிப்ரோக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா 1 தான் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி க்ராஸ் பண்ணுற நம்பர்ஸ் ஒரே டேபிளில் வந்துச்சு அப்படின்னா அது நம்ம கட் பண்ணலாம். இப்போ 3 டேபிளில் 3யும் வரும், 12 வரும். 3 டேபிளில் 3 1 டைம் வரும், 3 டேபிளில் 12 4 டைம் வரும். 3 4s are 12ன்னு வரும். இப்போ மேலே இருக்க நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் 4 × 4. 4 × 4னா என்ன? 16. 4 4s are 16. கீழே டினாமினேட்டரில் 1 இருக்குது, பட் அது ஹிடனாக இருக்குது. நீங்கள் எப்படி எழுதணும்? 16 தான் எழுதணும். புரியுதுங்களா? டினாமினேட்டரில் நம்ம 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். 14 இருக்குது, இந்த சைடு டிவைட் இருக்குது, இங்கே 5/6 இருக்குது. 14 இருக்குது, டிவைடோட சைன் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும், 6 மேலே வந்துடும், அண்ட் 5 கீழே போயிடும். இது நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே இருக்க நம்பர்ஸ் ஏதாவது க்ராஸ் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். அதாவது ஒரே டேபிளில் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கான்னு செக் பண்ணணும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா மேலே இருக்க நியூமரேட்டரில் இருக்க நம்பர் மல்டிப்ளை பண்ணணும். கீழே டினாமினேட்டரில் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அது மல்டிப்ளை ஆகிடும். இப்போ 4 6 are 24 வருங்களா? 24க்கு 4, ரிமைன் 2 நெக்ஸ்ட் டிஜிட்டில் போயிடும். 1 6 are 6, 6 + 2 8. 84/5 இருக்குது. இது வரைக்கும் தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. மேலே இருக்க நியூமரேட்டர் பெருசாக இருக்குது, கீழே இருக்க டினாமினேட்டர் சின்னதாக இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் இதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டெப்பும் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் தான் இது சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த நம்பர் பாருங்கள். 8 இருக்குது, சைன் சேஞ்ச் ஆகும் மல்டிப்ளிகேஷனில். 3 மேலே போயிடும், 7 கீழே வந்துடும். இப்போ இந்த நம்பர்ஸ் எதுவுமே ஒரே டேபிளில் வரக்கூடிய நம்பராக நமக்கு இல்லை. இப்போ கீழே எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தமா? 8 3s எவ்வளோ நமக்கு? 24. அண்ட் கீழே டினாமினேட்டரில் 1 × 7 எவ்வளோ? 7. இது வரைக்கும் தான் ஸ்டாப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் பாருங்கள். 4 இருக்குது, டிவைடோட சைன் மல்டிப்ளிகேஷன் சைனாக மாறிடும். ரெசிப்ரோக்கல் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 மேலே போயிடும், மேலே இருக்க நியூமரேட்டரில் இருக்க 8 கீழே வந்துடும். இந்த 4 and 8 பார்த்தீங்கன்னா 4 டேபிளால் டிவைட் ஆகும். 4 1s are 4 and 4 2s are 8. மேலே என்ன இருக்குது? 1 இருக்குது, × 3/2 இருக்குது. இங்கே எதுவுமே இல்லையே, அப்போ 1 தானே அர்த்தம். டைரெக்டாக நீங்கள் 1 3s are 3 அண்ட் அப்பானில் 2. 3/2 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க நம்பர் பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல 3 இருக்கா, இந்த டிவைட் சைன் அப்படியே போட்டுக்கங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்து அதை நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் நம்ம கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும் போதே பார்த்துட்ருப்போம். இப்போ இந்த இடத்துல 3 இருக்குது, 3 2s are 6, 6 கூட 1 ஆட் பண்ணுவோன்னு சொன்னேன்னா இதோட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண நம்பரோட இங்கே ஆட் பண்ணிக்கணும். 3 2s are 6, 6 + 1 7. கீழே எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் பண்ணணும். சேம் 3 அப்படியே வந்துடும். அங்கே டிவைட் சைன் பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சைனாக மாறிடும். கீழே இருக்க 3 மேலே போய்டும், மேலே இருக்க 7 கீழே வந்துடும். இப்போ இங்கே எதுவுமே இல்லையா, அப்படி 1 தான் இருக்கிறது அர்த்தம். 3 × 3 9, கீழே என்ன இருக்குது? 7 இருக்குது. இப்போ 9/7 தான் இதோட ஆன்சர். இதுக்கப்புறம் நம்ம எந்த அடுத்த ஸ்டெப்பும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு சம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் இந்த சம்மும் இருக்குது. இங்கே 5 அப்படியே போட்டுக்கங்க, டிவைட் சைன் அப்படியே போட்டுக்கங்க. இதை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுங்கள் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக. இங்கே 7 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 7 3s are 21, 21 கூட நீங்கள் 4 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 25 வந்துடும். 25/7. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன? இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றணும் அப்படின்னா
டிவைட் சைன் வந்து மல்டிப்ளிகேஷன் சைனாக மாறிடும். கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் மேலே போயிடும், மேலே இருக்க நம்பர் வந்து கீழே வந்துடும். இப்போது இங்கே இருக்க நம்பர்ஸ் ஏதாவது ஒரே டேபிளில் வந்து டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். 5 and 25 பார்த்தீங்கன்னா 5 டேபிளால் டிவைட் ஆகக்கூடிய நம்பரா? 5 1s are 5 and 5 5s are 25. இப்போ மேலே என்ன இருக்குது? 1 into 7 இருக்கா? கீழே இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா அங்கேயும் 1 தான் இருக்கும். அர்த்தம் 1 into 5. 1 7s are 7 and 1 5s are 5. 7 upon 5 தான் இதோட ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஷின் வந்து பார்த்துக்கலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ். இங்கே வந்து ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ராக்ஷன்ஸோட எல்லாமே ரெசிப்ரோக்கல் நம்ம வந்து பண்ணணும். கிளாசிஃபை த ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அண்ட் ஹோல் நம்பர்ஸ். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கா, ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கா, இல்லை ஒரு ஹோல் நம்பராக வந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். கிளியரா? அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? இப்போ இதுதான் வந்து செகண்ட் கொஷின். ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு என்ன வந்து வரும்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா மேலே இருக்க நியூமரேட்டரில் இப்போ ஏதாவது ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் எக்ஸாம்பிளில் நம்ம வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், 78ன்னு எடுத்துக்கலாம். கீழே வந்து ஒரு 2ன்னு வந்து இருக்குது. ஸோ மேலே இருக்க நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து பெருசாக இருக்குது, டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதுவே ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர் வந்து சின்ன நம்பராக இருக்கும், டினாமினேட்டர் வந்து பெரிய நம்பராக வந்து இருக்கும். இதையே நீங்கள் வந்து உல்ட்டாவாக போட்டு பாருங்கள். நியூமரேட்டர் சின்னதாக இருக்குது, டினாமினேட்டர் வந்து பெருசாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். கிளியருங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க கொஷனில்? ஹோல் நம்பர்னு வந்து கேட்டிருக்காங்க. ஹோல் நம்பர் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான நம்பர். இப்போ எக்ஸாம்பிளாக 8 இருக்குது, 8 upon 1ன்னு இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 8ன்னு வந்து எழுதுவோமா? இது ஒரு கம்ப்ளீட் நம்பர். கீழே இங்கே 1 வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த 1 நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ண மாட்டோம். மேலே இருக்க நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்து எழுதுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் நம்பர். அதுதான் ஹோல் நம்பர் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இந்த மூணுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிச்சிங்களா? இப்போ இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து 3 upon 7 வந்து இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் வந்து பண்ணணும். அப்படின்னா உல்ட்டா பண்ணணும். கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே. 7 மேலே போயிடும், 3 வந்து கீழே வந்துடும். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரே டேபிளில் வந்து ஏதாவது நம்பர் வந்து கட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஆகலை அப்படின்னா அது வந்து இம்ப்ராப்பராக ப்ராப்பரானு பார்க்கணும். நியூமரேட்டர் வந்து பெருசாக இருக்குது, டினாமினேட்டர் வந்து சின்னதாக இருக்குது. இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்ன? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா? ஓகேங்களா? கிளியர்? நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் வந்து பண்ணுறோம். பண்ணும்போது 8 மேலே போயிடும், கீழே வந்து 5 வந்து வந்துடும். இது என்ன ஆகிடுச்சு? இப்போது ரெசிப்ரோக்கல் பண்ணதுக்கப்புறம் இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாறிடுச்சு. நியூமரேட்டர் பெருசாக இருக்குது, டினாமினேட்டர் வந்து சின்னதாக இருக்குது. நான் வந்து இப்போது ஷார்ட்டாக எழுதுகிறேன். எப்படின்னா வேண்டாம், நான் வந்து ப்ராப்பராகவே எழுதிடுறேன். இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகே, இதுக்கு பிஃபோர் கூட நீங்கள் வந்து இதை வந்து ரெசிப்ரோக்கல் வந்து நம்ம பண்ணுறோம்ல, அதையும் நீங்கள் வந்து எழுதிக்கங்க. ரெசிப்ரோக்கல் இந்த இடத்துல நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்பர் வந்து வந்துச்சு. இப்போ அடுத்தது, இப்போ நெக்ஸ்ட்டு 9 and 7 இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் 7 upon 9 வந்து வந்திருக்கு. நியூமரேட்டர் சின்னதாக இருக்குது, டினாமினேட்டர் வந்து பெருசாக இருக்குது. அப்போ இது என்ன? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகே, இப்போ அடுத்தது இந்த நம்பர் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ரெசிப்ரோக்கல் வந்து பண்ணிக்கலாம். ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா 5 வந்து மேலே போயிடும், கீழே வந்து 6 வந்து வந்துடும். மேலே சின்ன நம்பராக இருக்குது, கீழே வந்து பெரிய நம்பராக இருக்குது. ஓகேங்க, இந்த மாதிரி இருக்கும் போது இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 12 and 7 இதை நீங்கள் வந்து ரெசிப்ரோக்கல் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் 7 மேலே போயிடும் அண்ட் 12 வந்து டினாமினேட்டரில் வந்து வந்துடும். நியூமரேட்டர் வந்து சின்னதாக இருக்குது, டினாமினேட்டர் வந்து பெரிய நம்பராக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் போது இதுவும் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு இது நீங்கள் வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். பண்ணும்போது 8 வந்து மேலே போயிடும், டினாமினேட்டரில் வந்து 1 வந்து வந்துடும். இந்த மாதிரி வரும்போது நான் ப்ரீவியஸ்லேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இந்த மாதிரி
எக்ஸ்பிளைன் பண்ணல. சேம் அதே நம்பர் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எழுதுனா 8 வந்து வந்துடும். இது வந்து ஒரு ஹோல் நம்பர். நெக்ஸ்ட் ஆப்ஷன். இதை வந்து நீங்கள் அகெயின் ரெசிப்ரோக்கல் வந்து பண்ணணும். 11 வந்து மேலே போய்டும், 1 வந்து கீழே டினாமினேட்டரில் வந்து வந்துடும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது 11 தான் வரும். இது வந்து ஹோல் நம்பர். இப்போ தேர்ட் கொஷின் வந்து பார்த்துக்கலாமா? இந்த தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இந்த எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம வந்து பார்த்தோம் பாருங்கள். சிமிலரான சம் தான் இதுவும், பட் இதில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. அதை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? ஓகே, இது வந்து இப்போ தேர்ட் கொஷின். நம்ம ப்ரீவியஸில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அதே மாதிரி தான் அப்படின்னு சொன்னேன்னா, இங்கே டிவைட் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் இந்த நம்பர்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். டிவிஷன் இந்த சைனுக்கு நெக்ஸ்ட்டு இருக்க டிஜிட் தான் நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணணுமே தவிர அதுக்கு பிஃபோராக இருக்கக்கூடிய நம்பரை நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ 7/3ன்னு இருக்குது. இதை நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது என்ன வரும்? இங்கே வந்து எதுவுமே டிவிஷன் வச்சுக்கோங்க. 2 இருக்குது. இங்கே வந்து எதுவுமே இல்லை, டினாமினேட்டரில் எந்த ஒரு நம்பருமே இல்லை அப்படின்னாலே 1 இருக்கிறதா அர்த்தம் நான் வந்து சொன்னேன்னா. இப்போ இதை வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரெசிப்ரோக்கல் வந்து பண்ணணும். டிவிஷன் சைன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். டிவிஷனுக்கு நெக்ஸ்ட் இருக்க நம்பர் தான் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். 1/2. ஓகேங்களா? புரியுதுங்களா? டிவிஷனுக்கு நெக்ஸ்ட் இருக்க நம்பர் தான் ரெசிப்ரோக்கல் பண்ணணும், முன்னாடி இருக்க நம்பர் கிடையாது. இப்போ 7 1 7, 3 2 6. ரொம்ப சிம்பிள். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை வந்து பண்ணிக்கோங்க. கிளியர்? நெக்ஸ்ட்டு 4/9 டிவிஷன் சைன். 5 இருக்குது. இங்கே டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை, 1 வந்து இருக்குது. இப்போ இதை ரெசிப்ரோக்கல் வந்து பண்ணணும். 5/9 வந்து அப்படியே வந்துடும். இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் 1/5. இந்த இடத்துல பாருங்கள், ஏதாவது வந்து க்ராஸ் அவுட் வந்து ஆகுதான்னு பாருங்கள். ஆகலை அப்படின்னா என்னது? மேலே இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். 4 1 4, 9 5 45. இதுதான் இதோட ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட்டு 6/13. 7க்கு கீழே எந்த நம்பருமே இல்லை, இப்போ 1 இருக்கிறது அர்த்தம். இதை ரெசிப்ரோக்கல் வந்து பண்ணணும். சைன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். 1 வந்து மேலே வந்துடும், 7 வந்து கீழே வந்துடும். இப்போ 1 6 6, 3 7 21. 21க்கு 1 ரிமைன் 2 வந்து இங்கே போயிடும். 7 1 7, 7 + 2 9. இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப்பும் பண்ண தேவையில்லை. இப்போ இங்கே பாருங்கள், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து கொடுத்துருக்கு. இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்தது வந்து சால்வ் பண்ணணும். இப்போ இது வந்து 3 4 இருக்குது. 3 4 12, 12 + 1 13. 13/3. இங்கே டிவிஷன் சைன், கீழே ஒன்றுமே இல்லை அப்படின்னா 1. ரெசிப்ரோக்கல் வந்து பண்ணணும். இது அப்படியே வந்துடும். ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் சைன் வரும். 1/3. இந்த நம்பர் தான் நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணணும், இந்த நம்பர் பண்ணக்கூடாது. ஓகே, இது ஏதாவது க்ராஸ் அவுட் வந்து ஆகுதான்னு பாருங்கள். ஆகலை, எல்லாமே வேறு டேபிளில் தான் வந்து வருது. 13 1 13, 3 3 9. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 3 2 6, 6 + 1 7. 7/2, 4/1. ஏதாவது க்ராஸ் அவுட் வந்து ஆகுதான்னு பாருங்கள். ரெசிப்ரோக்கல் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. 7/2 மல்டிப்ளிகேஷன் சைன் 1/4. ஓகே, நம்ம ஏதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏதாவது க்ராஸ் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஆப்போசிட்டில் வர நம்பர்ஸ் தான் க்ராஸ் அவுட் வந்து பண்ணணும், கீழே இருக்க நம்பர்ஸு கிடையாது. இப்போ எதுவுமே வந்து வராது. இங்கே 7 இருக்குது, இங்கே 4 இருக்குது. க்ராஸ் அவுட் வந்து ஆகாதனால 7 1 7, 2 4 8. இதுதான் இதோட ஆன்சர். இன்கேஸ் இந்த இடத்துல 4 இருந்துச்சு அப்படின்னா 2 1 2, 2 2 4. அப்போ நம்ம வந்து அது வந்து டிவைட் வந்து பண்ணியிருக்கலாம். வராதனால இந்த மாதிரி ஸ்டெப் வந்து பண்ணியிருக்கோம். இங்கே 7 4 28, 28 + 3 31. 31/7 டிவைட் 7/1. ரெசிப்ரோக்கல் பண்ணணும். 31/7 மல்டிப்ளிகேஷன் சைன் 1/7. இப்போ டைரெக்டாக வந்து மேலே இருக்க நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும். 31 1 31, 7 7 49. இப்போ வந்து தேர்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஃபோர்த்து கொஷின் வந்து பார்த்துக்கலாம். தேர்ட் கொஷின் முடிஞ்சது, அடுத்தது ஃபோர்த்து கொஷின் பார்த்துக்கலாம். ஃபைண்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணோம், சேம் அதே மாதிரி தான் இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணணும்.
இந்த நம்பர்ஸையும் நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து சால்வ் பண்ணணும். கொஷின் 4 சேம் அதே தான், ப்ரீவியஸ் பண்ண மாதிரி தான். இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணணுமா? ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம் அப்படின்னா 2/5 அப்படியே தான் வரும். இந்த நம்பரை நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது சைன் வந்து மாறும். 2 வந்து நியூமரேட்டரில் போயிடும், டினாமினேட்டரில் வந்து 1 வந்து வந்துடும். எந்த நம்பருமே வந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்போ டேரெக்டாக நியூமரேட்டர் டு நியூமரேட்டர் வந்து மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர் டு டினாமினேட்டர் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, 5 1s are 5. அப்போ 4/5 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த நம்பர் பாருங்கள், 4 9 இருக்குது. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். கீழே இருக்க 3 வந்து மேலே போயிடும், மேலே இருக்க 2 வந்து கீழே வந்துடும். இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டுமே வந்து 3 டேபிளால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். இந்த ரெண்டு நம்பருமே 2 டேபிளால் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. 3 1s are 3, 3 3s are 9, 2 1s are 2, 2 2s are 4. ஓகேங்களா? இப்போ மேலே மீதி என்ன இருக்குது? 2 into 1 இருக்குது, கீழே வந்து 3 into 1 இருக்குது. 2 1s are 2, 3 1s are 3. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த நம்பர் பாருங்கள், 3/7 மல்டிப்ளிகேஷன் சைன், 7 மேலே போயிடும், 8 கீழே வந்துடும். இப்போ இதுலேயும் பாருங்கள், உங்களுக்கு இந்த 7ம் 3 வந்து கிராஸ் அவுட் ஆகும். 7 1s are 7, 7 1s are 7. இப்போ மேலே இருக்க நம்பர் என்ன? 3 into 1, கீழே இருக்க நம்பர் 1 into 8. இப்போ மேலே 3 1s are 3, 1 8s are 8. இதுதான் இதோட ஆன்சர். இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கா? அப்போ நீங்கள் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றினதுக்கப்புறம் தான் ரெசிப்ரோக்கல் வந்து பண்ண முடியும். 3 2s are 6, 6 + 1 7, 7/3, 3/5. இப்போது இது வந்து அப்படியே இருக்கும், சைன் மாறும். இப்போ 3 வந்து கீழே வந்துடும், 5 வந்து மேலே போய்டும். இப்போ இந்த இடத்துல ஏதாவது க்ராஸ் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்கள், முடியலை. இப்போ முடியலை அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ டைரெக்டாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். 7 5s are 35 and 3 3s are 9. அடுத்த சம் பார்த்துக்கலாம். 3 2s are 6, 6 + 1 7, 7/2, 8/3. ரெசிப்ரோக்கல் பண்ணணும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். 3 வந்து மேலே வந்துடும், 8 வந்து கீழே வந்துடும். இப்போ இந்த நம்பர்ஸ் ஏதாவது டிவைட் ஆகுதான்னு பாருங்கள், ஆகலை. டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம்? மேலே இருக்க நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை வந்து பண்ணுறோம். 7 into 3, 7 3s are 21, 2 8s are 16. இப்போ இங்கே 2/5 இருக்குது, டிவைட் சைன், 1 2s are 2, 2 + 1 3/2. இங்கே ரெசிப்ரோக்கல் பண்ணணும், 2 மேலே போயிடும், 3 கீழே வந்துடும். மேலே இருக்க நம்பர் என்ன? 2 2s are 4 and 5 3s are 15. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். 3 5s are 15 and 15 + 1 16/5. அப்படியே வந்துடும். 1 3s are 3, 3 + 2 5, 5/3. இப்போ இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணணும். 16 வந்து அப்படியே வந்துடும், 5ம் அப்படியே வந்துடும். சைன் வந்து மல்டிப்ளிகேஷன் மாறிடும். 3 வந்து மேலே போயிடும், 5 வந்து கீழே வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும், இந்த நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை வந்து பண்ணணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்கா? அப்போ 3 6 are 18க்கு 8, ரிமைன் 1, 1 3s are 3, 3 + 1 4, 48, 5 5s are 25. நீங்கள் ஹையர் கிளாஸ் போகும்போது இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 5s are 10, 10 + 1 11/5. டிவிஷன் சைன், 1 5s are 5, 5 + 1 6, 6/5. இப்போ இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணணும். 11/5 அப்படியே வந்துடும். டிவிஷன் சைன் வந்து மல்டிப்ளிகேஷன் சைனாக மாறிடும். கீழே இருக்க நம்பர் வந்து மேலே போயிடும், மேலே இருக்க நம்பர் வந்து கீழே வந்துடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு நம்பருமே 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. 5 1s are 5, 5 1s are 5. இப்போ மேலே என்ன இருக்குது? 11 இருக்குது, into 1 இருக்குது. கீழே வந்து 1 இருக்குது, into 6 இருக்குது. 11 1s are 11, 1 6s are 6. இதுதான் இதோட ஆன்சர். இந்த கொஷினோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் 2.3 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, அதை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.